செய்திகளை பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கம் முடங்கியதால் வாக்காளர்கள் சிரமம் அடைந்து வருவதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஸ்வரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்று அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று மாலை வெளியான நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய இணைய பக்கம் முடங்கியதால் வாக்காளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வரைவு வாக்காளர் பட்டியலின் பெயர் இடம்பெறாதவர்கள், புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவர்கள் படிவம் 6, 7, 8 மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கமானது தற்போது முடங்கி இருப்பதால் வாக்காளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த இணைய பக்கம் முடங்கியதற்கான காரணம் என்னவென்று தெரிந்திருக்கிறதா? தற்போது தமிழக அந்த தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை சோதனை செய்து பார்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இணையதளம் முடங்கி இருக்கிறது. காரணம், ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்ப்பதற்காக அவர்கள் இணையதளத்தை நாடிய காரணத்தினால் அந்த இணையதளம் முடங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த இணையதளத்தை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நாளை முதல் அல்லது நள்ளிரவு முதலே கூட வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இணையதளத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். பிறகு ஒவ்வொரு பூத் லெவலிலும், அதாவது நீங்கள் எந்த பகுதியிலே எந்த பள்ளியிலே வாக்களிக்கிறீர்களோ அந்த பகுதியிலேயே அங்கு ஒட்டப்படும், அதன் மூலமாகவும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே வரைவு வாக்காளர் பட்டியலில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதால் இணையதளத்தில் இன்று பார்க்க முடியவில்லை. ஆனால் நாளை முதல் பார்த்துக் கொள்ளலாம் என்று தெரிய வருகின்றது. ஒவ்வொரு வாக்காளரும் கட்டாயம் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டு இல்லாதவர்கள் உரிய படிவத்தையும் ஆவணத்தையும் சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை இடம்பெற செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.